ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 8 to 8 சமையல். இன்றைக்கி நம்ம 8 to 8 சமையலில் தக்காளி ஜாம் எப்படி செய்யலான்னு பார்ப்போங்க. இந்த தக்காளி ஜாம் பார்த்திங்கன்னா கல்யாண வீடுகளில் பிரியாணிக்கு கண்டிப்பாக இந்த தக்காளி ஜாம் வச்சுருப்பாங்க. மேக்ஸிமம் கல்யாண வீடுகளில் பார்த்திங்கன்னா தக்காளி ஜாம் கண்டிப்பாக இருக்கும். இது வந்து பிரியாணி கூட நம்ம ரைத்தா சாப்பிட்ற மாதிரி இதுவும் ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணி கூட சேர்த்து சாப்பிடும்போது. வாங்க இது நம்ம வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ இதுக்கு 4 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா பழமாக உள்ள தக்காளியாக எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். அடுத்தது 10 பேரிச்சம்பழம் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட 10 முந்திரி எடுத்து உடச்சி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு திராட்சை, 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். இது 100 கிராம் அளவுங்க இருக்கட்டும். இப்போ நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம். திராட்சை டக்குன்னு கலர் மாறிடும். அதனால் ஃபஸ்ட்டு முந்திரியை சேர்த்து வறுத்துக்கோங்க. கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆனதும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இருக்கட்டும். அதே நெய்யில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. இப்போ இதுக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். நம்ம சேர்த்துருக்க தண்ணி தக்காளியில் உள்ள தண்ணியெல்லாம் சேர்ந்து தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்திருக்குங்க. இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர் இதில் சேர்த்துடலாம். பாருங்கள் நல்லா வெந்திருக்கு தக்காளி. இப்போ இதில் பேரிச்சம்பழத்தை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல், நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டோம் அப்படின்னா நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடும். கடைசியாக நம்ம பொரிச்சு வச்சுருக்க முந்திரி திராட்சையை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. கடைசி 2 நிமிஷத்துக்கு நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போடாமல் இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கலாம். மூடி போட்டோம் அப்படின்னா அந்த மூடியில் உள்ள வேர்வை தண்ணி ஜாமில் படும்போது நமக்கு அந்த தண்ணி பட்டுருச்சு அப்படின்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். நம்ம ஒரு 1 வீக் வரைக்கும் நம்ம இதை வச்சு கூட யூஸ் பண்ணலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக தக்காளி ஜாம் ரெடி ஆகிடுச்சுங்க. இது ரொம்ப ஈஸியாக செய்கிறது எப்படின்னு நம்ம பழகிட்டோம்னா நம்ம வந்து பிரியாணிக்கு ரைத்தா செய்கிற மாதிரி இந்த தக்காளி ஜாமும் நம்ம அடிக்கடி செஞ்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணி கூட சேர்த்து சாப்பிடும்போது. இது கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக செஞ்சு இந்த மாதிரி ஏர்டைட் பாக்ஸில் வச்சிங்க அப்படின்னாக்கா 1 வீக் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட நம்ம பேரிச்சம்பழம் முந்திரி இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது ப்ரெட்டு கூட நம்ம ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட அனுபவத்தை எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 8 to 8 சமையலுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.